டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கேங்கஸ் திரைப்படம் நடிகர் வடிவேலுக்கு கம்பேக் திரைப்படமாகவும் இயக்குனர் சுந்தர் சி சாருக்கு வெற்றி படமாகவும் அமைஞ்சதான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கேங்கஸ் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக வடிவேலுக்கு அந்த படம் ஒரு கம்பேக் படமாக அமைந்திருக்கும். ஆனால் கேங்கஸ் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கலையே. கேபி சார் நாகேஷ் சாரை புரிஞ்சு வெற்றி திரைப்படங்கள் கொடுத்த மாதிரி சிவாஜி கணேசன் சாரை புரிஞ்சு வெற்றி படங்கள் கொடுக்கலையே, இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தருக்கும் நாகேஷுக்குமான உறவு எப்படிப்பட்டது, சிவாஜிக்கும் பாலச்சந்தருக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்க்கணும். பாலச்சந்தர் நாகேஷும் நல்ல நெருக்கமான நண்பர்கள். நாகேஷை வாடா போடா என்று கூப்பிடுகின்ற அளவுக்கு அவருடைய நட்பு இருந்தது. ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் தூரம் இருந்தே அவரை பார்த்து ரசித்தவர் பாலச்சந்தர். அவர் மேலே மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தவர். அதனால் ரெண்டு பேரையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்க முடியாது இல்லையா? படங்கள்ல அரசியல் பேசுறது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த போக்கு ஆரோக்கியமானதா? அண்ட் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ற சினிமா இண்டஸ்ட்ரியே இப்ப அரசியல் மேடையா மாறிட்டு வருதே, இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜாடி கேட்டிருக்காங்க. 30 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா படம் பார்க்க வருகின்ற ரசிகர்களை எப்படி மகிழ்ச்சிகரமாக வைத்து கொண்டிருப்பது அப்படின்றது தான் பல இயக்குநர்கள் கவனம் செலுத்தினாங்க. இப்போதுள்ள கதாநாயகர்களும் சரி இயக்குநர்களும் சரி சினிமாவிலே அரசியல் பேசப்பட வேண்டும் என்றார்கள். கதாநாயகன் பல சமூக நீதி கருத்துக்களை மாறி மாறி சொல்கிறாரு. ஏன் இதையெல்லாம் அவங்க சினிமாவில் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. நீங்கள் சமூக நீதி கருத்துக்களை சொல்லலாம், அதற்கென்ற தனியாக மேடை இருக்குது, அந்த மேடையில் சொல்லலாமே. ஹிந்தி நடிகை ரேகா ஏதாவது தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஹிந்தி நடிகை ரேகாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் கன்னட படங்கள் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் தமிழை ஒரு திரைப்படத்தில் கூட அவர் நடிக்கவில்லை. சார், ஸ்கிரீன் பிளேல பீட்ஸ்னா என்ன, பீட் ஷீட்னா என்னன்னு சொல்ல முடியுமான்னு அரவிந்தலோச்சனன் வில்லியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைக்கதை 70 முதல் 80 சீன்களை கொண்டதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 80 காட்சியினுடைய சுருக்கத்தை புல்லட் பாயிண்ட் மாதிரி கொடுக்கறது தான் பீட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. தயாரிப்பாளர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அண்ட் கலைப்புலி சேகரன் சார் ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல ஒன்னாதான படங்களை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கலைப்புலி எஸ் தானு சார் வெற்றி பட தயாரிப்பாளர் ஆயிட்டாங்க. ஆனா கலைப்புலி சேகரன் சார் வெற்றி பெறலையே, இதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, வாழ்க்கையிலேயே ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் ஒருத்தர் தோக்கிறதுக்கும் யாரால காரணம் சொல்ல முடியும்? மாடி வீட்டு மாது, நாயர், மீனாட்சி துரைசாமி, வாத்தியார், இந்த மாதிரி யாராலையும் மறக்க முடியாத கதாபாத்திரங்களை இயக்குனர் பாலச்சந்தர் சார் உருவாக்குன மாதிரி வேற எந்த இயக்குனராவது உருவாக்கி இருக்காங்களான்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மறக்க முடியாத பல கதாபாத்திரங்களை பல இயக்குநர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். பாலச்சந்திரை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை அவரால் உருவாக்க முடிந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் சினிமா என்று அவர் எல்லா காலகட்டங்களிலும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தார். அதனால தான் புதிதாக பல கதாபாத்திரங்களை அவரால் அறிமுகப்படுத்த முடிந்தது திரையிலே. சார், தமிழ்நாட்டில் எந்த திரையரங்குல அதிக எண்ணிக்கையில் இருக்கைகள் இருக்கு, அதே மாதிரி சென்னையில எந்த திரையரங்குகளில் அதிக எண்ணிக்கையில் இருக்கைகள் இருக்குன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே மிக அதிகமான இருக்கைகள் உள்ள திரையரங்கம்னா அது சென்னையில் அமைந்துள்ள ஆல்பர்ட் திரையரங்கம் தான். அந்த தேட்டரில் ஒரே சமயத்திலே 1200 பேர் படம் பார்க்கலாம். ஜானி படத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரியான கதையை நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். அப்படி இருந்தாலும் அந்த திரைப்படத்துல எடிட்டிங் பேட்டர்ன், மியூசிக், விஷுவல்ஸ்னு எல்லாத்துலயுமே அந்த படத்தை வித்தியாசமா காட்டியிருப்பாரு மகேந்திரன் சார். அதனாலதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகும் அந்த திரைப்படம் மாதிரி வேற யாராலையும் ஒரு படத்தை உருவாக்க முடியல. ரைட்டர் அண்ட் டைரக்டரை தாண்டி ஒரு டெக்னீஷியனா மகேந்திரன் சார் எப்படி மாறுபட்டவர்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதையை பாரதியாருடைய பார்வையில் நீங்க திரைப்படமா இப்ப பார்த்துட்டீங்க. அதே கதையை பாலச்சந்தர் இயக்கியிருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த படம் வேறு பாணியில் அமைந்திருக்கும். அதே மாதிரி அதே கதையை மகேந்திரன் இயக்கியிருந்தார் என்றால் அது இன்னும் மாறுபட்ட ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும். எந்த திரைக்கதையானாலும் டைரக்டர்களுக்கு ஏற்ப அந்த படத்தினுடைய திரைக்கதை நிச்சயமாக மாறும் இல்லையா? மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, எப்பவுமே காட்சிகள் இருக்கு பாருங்க, அது ஏற்கனவே படங்களில் வந்தது மாதிரி தன்னுடைய படங்களில் அமையக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனம் செலுத்துவார் அவர். அதனால தான் அவருடைய திரைப்படங்களில் எல்லா காட்சிகளும் புதிதாக இருந்தன. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகை சிம்ரன் தன்னுடைய 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க அடுத்தடுத்து நடிக்கிற திரைப்படங்களுடைய அப்டேட் பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய கணவரான தீபக் பாகாவுடைய தயாரிப்பிலும் லோகேஷ் குமார் இயக்கத்திலும் த லாஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இப்போ சிம்ரன் தயாரிச்சிட்ருக்காங்க. அதில் அவங்க நடிக்கவும் செய்கிறாங்க. அந்த படம் நீங்களாக இப்போ புதிதாக இந்த படத்தில் அவங்க நடிக்கிறதா தெரியல. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக
பல வாய்ப்புகளை அவங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெயலலிதா மேம்க்கும் கிருபானந்த வாரியாருக்கும் உறவு எப்படி இருந்துச்சு, நட்பா அல்லது பக்தியான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்வியை எப்படி எடுத்துக்கொள்றது அப்படின்னு எனக்கு தெரியல. லென்ஸ் நிகழ்ச்சியில் கொஞ்சம் நகைச்சுவை குறைவாக இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா அப்படின்னும் தெரியல. வெறும் 28 கோடியில உருவான தொடரும் திரைப்படம் இப்ப 158 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. மோகன்லால் சாருக்கு இது ஒரு திருப்புமுனை படமா அமைஞ்சிருக்கான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி 158 கோடி ரூபாய் வசூலை தொடரும் திரைப்படம் பெற்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக மோகன்லாலுக்கு அது திருப்புமுனை திரைப்படம் தான். நடிகர் விஷ்ணு விஷால் நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு நடிகர். அவர் கடைசியா நடிச்ச கட்டாகுஸ்தி கூட வெற்றி திரைப்படம் தான். அப்படி இருந்தாலும் கடைசி ஒரு வருஷமா அவர் நடிச்ச எந்த திரைப்படங்களுமே வெளியில வரலையே, இதுக்கான காரணம் என்னன்னு அறந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பல நடிகர்கள் சரியாக திட்டமிடுறதில்லை. விஷ்ணு விஷாலும் அப்படி தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். விஷ்ணு விஷால் திட்டமிட்டு இருந்தார் என்றால் நிச்சயமாக 2-3 படங்களாக இத்தனை நேரத்துக்குள்ளே அவருக்கு வந்திருக்கணும். அவரை தேடி பல பட வாய்ப்புகள் வருகின்றன. இன்றைக்கும் அவரை ஒப்பந்தம் செய்வதிலே பல தயாரிப்பாளர் ஆர்வம் காட்டுகிறார்கள். அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளி விடுகிறார் அப்படின்னு தெரியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஜெயிலர் பார்ட் 2 திரைப்படத்துக்கு அப்புறமா ஓய்வெடுக்க போறதாகவும் இனி சினிமாவில் நடிக்க போறது இல்லைன்னு ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள்ல பரவி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு பின்னாலே நடிக்க போறதில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் முடிவெடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த முடிவை உங்களுக்கு அவர் அறிவித்திருப்பார். அப்படி எந்த ஒரு முடிவையும் ரஜினி இதுவரையிலே எடுத்ததாக தெரியல. படையப்பா படத்தினுடைய வெற்றி விழால நடிகர் விஜய் ரஜினி சாரோட நடிக்கணும்னு வாய்ப்பு கேட்டதை அவரே சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடக்காம போனதுக்கான காரணம் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவிலே பேசும்போது அங்கே கூட இருக்கின்ற ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்று ஒரு சில தகவல்களை எல்லா நடிகர்களும் மேடையில் சொல்லத்தான் செய்வாங்க. ரஜினியும் விஜயும் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. திரைப்படங்களுக்கு 100% வரி போடணும்ன்ற ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட் பத்தி விளக்கி சொல்ல முடியுமா? எதனால அதை பத்தி இயக்குனர் சேகர் கபூர் ரொம்ப கோபமா ட்வீட் பண்ணியிருக்காரு. இது நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எப்படி பாதிக்கும்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவிலே திரையிடப்படுகின்ற எல்லா படங்களுக்கும் 100% வரி என்று அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். அந்த அறிவிப்பின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய படங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும். பல இந்தி படங்கள் அமெரிக்காவில் பிரமாதமாக ஓடுது. அதே மாதிரி தான் தெலுங்கு தமிழ் படங்களுக்கும் அமெரிக்காவிலே மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த படங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100% வரி விதித்தாங்கன்னா நம்ம படங்கள் எப்படி அங்கே வசூல் பண்ண முடியும்? அதற்காகத்தான் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் சேகர் கபூர். சேகர் கபூர் மட்டும் இல்லை, தென்னிந்திய பட உலகிலிருந்து பலரும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விஷயத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து என்று ஒரு தகவல். பிரபல பின்னணி பாடகரான சித் ஸ்ரீராமை வானம் கொட்டட்டும் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியவர் மணிரத்னம். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு திருப்தியாக ஒரு பாடல் அமைகின்ற வகையில் அவ்வளோ எளிதிலே அவர் விட்டுற மாட்டார். உங்ககிட்டே அப்படி வேலை வாங்கியிருக்காரா என்று சித் ஸ்ரீராமை பார்த்து கேட்டார் ஒரு நிருபர். மணிரத்னம் மட்டும் இல்லை, எல்லா இயக்குநர்களும் அப்படித்தான். ஆனாலும் அந்த பாடலுக்கான சூழலில் நமக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்குது அப்படின்றது தான் நாம் பார்க்கணும். சிறந்த இசையை என்கிட்டேருந்து வாங்கணுன்றதுக்காக மணிரத்னம் வானம் கொட்டட்டும் படத்தின் இயக்குனரான தனசேகரன் ரொம்பவே மெனக்கட்டாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி எனக்கு அவங்க கொடுத்த சுதந்திரம் இருக்கே, அது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவங்க தராமல் இருந்திருந்தாங்கன்னா வானம் கொட்டும் படத்திலே நல்லதொரு இசையை என்னால் கொடுத்துருக்க முடியாது என்று சொன்ன சித் ஸ்ரீராம் கிட்ட ஏதாவது ஒரு பாடலை ரீமிக்ஸ் பண்ணி பாடணுன்னா நீங்கள் எந்த பாட்டை தேர்ந்தெடுப்பீங்க என்று கேட்டார் ஒரு நிருபர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரீமிக்ஸ் பாடலில் எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பழைய பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுன்னா கர்ணன் திரைப்படத்தில் இடம்பெற்றதே உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாட்டு, அதை ஒரு மேடையிலே பாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அந்த நிருபருக்கு பதிலளித்தார் சித் ஸ்ரீராம். மத்தியானம் எங்களுக்குள்ள ஷூட்டிங், நான் அவர்கிட்ட போய் ஷார்ட் அடி நீங்கள் வரலான்னு. அந்த பொண்ணு சோகமாக உட்காந்து அவன் மாமா அவன் ஜோதின்னு அவன் எப்பப்பா அடிக்கடி வீட்டு பக்கம் வருவான். மறுநாள் கால் பார்த்தா பேப்பரில் நியூஸ் தொகுது ஷோபா டெட். அப்போது ஒரு நாள் திடீர்னு பிரதாப் போட்ட பானுச்சந்திரன் ஒரு நடிகர் 2 பேர் காரை எடுத்து என்கிட்ட வந்தாங்க. ஏன் சார் நீங்கள் சார்கிட்ட வருத்தம் தெரிவிக்கல ஷோபா போனது? சார் என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன்,
மௌலிகாவுக்கும் இவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மௌலிகா எனக்கு எங்கள் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணுறதால என்னுடைய ஆர்டிஸ்ட். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அப்போ பாலுவேந்தர் அங்கே இருந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.